மா அழாதீங்கம்மா. டாக்டர், நீங்களே கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி அழாம இருக்க முடியும்? பூங்கொடி அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? இது இப்படியே மெயின்டைன் ஆனா நீங்க நாளைக்கே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். டாக்டர், உங்களை நாங்க பார்க்கலாமா? ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு போய் பாருங்க. அம்மா அம்மா, கோவில் வீட்டுக்கு போறீங்களாம்மா? போறேன்ப்பா, போறேன். அப்பா எங்கம்மா? அவர் நேத்துல இருந்தே வரலடா. எங்க போனார்னே தெரியல. அவரோட போனும் ரீச் ஆகல. இத பாரு, நான் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிம்மா. சரியா? சித்தர் சொன்ன மாதிரி அவர் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரோ? எம்மனையே ஏமாத்திட்டா இல்ல? இப்ப என்ன கிராணி பண்றது? கல்யாணத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இவளை பாத்துக்கலாம். நாம இங்க இருக்க வேண்டாம், வா போலாம். மூஞ்சி பூரா கறி பூசின மாதிரி கருத்து போயிடுச்சு. ஏய், வா. ஏங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா போராடிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ஐயோ, உடம்பு கிடம்பு சரியில்லையா? குழந்தைங்க கூட பசிச்சா அழும், வலிச்சா கத்தும். இவருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. ரவி, 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இதே மாதிரி தான் இருக்காரு. சரி, அப்போ டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா? சரி, டாக்டர் வேணா வர சொல்லு. சுத்தி ஒரே பிரச்சனையா எல்லாம் இருக்கு. பூங்கொடி பாம்பு கடிச்சு பொழைப்பாலா பொழைக்க மாட்டாளான்னு இருக்கா. சொல்லாம கொல்லாம ஸ்ரீராம் எங்க போனான்னு தெரியல. அவன் போன் வேற ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப அப்பா வேற இப்படி இருக்காருன்னு சொல்றீங்க. டாக்டர், கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓ, ஈவினிங் ஆயிடுமா? சரி டாக்டர், சிட்டிக்கு வந்ததும் கொஞ்சம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி டாக்டர். என்னடா சொல்றாரு? செங்கல்பட்டுல இருக்காராம், வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுன்றாரு. ஐயோ, அப்பா எதுவுமே சாப்பிடலையேடா? சாப்பிடலன்னா பரவாயில்லமா, அவர்கிட்ட வேற ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னாரு. இல்லனா வீட்ல வந்து பாக்குறேன்னாரு. சரிப்பா. ராஜம்மா, ஹாஸ்பிட்டல் என்ன வரீங்க? பூங்குடி எப்படி இருக்கா? என்ன ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன ஆச்சு அவளுக்கு? நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. என்னாச்சு சித்தி? எதிர்பார்த்த எதுவுமே ஆகல. அவ பழிச்சிட்டான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவளை நல்லபடியா காப்பாத்திட்டாங்க. அவங்க எங்க காப்பாத்தினாங்க? ஜீவா கொண்டு வந்து கொடுத்த மூலிகை தான் அவளை காப்பாத்திருக்கு. அவன் அம்மாவை அவ காப்பாத்துறதுக்கு ஜீவா நன்றி கடனை தீர்த்துட்டான். அந்த பொண்ணு பொழைக்கணும்னு நான் மனசுக்குள்ள வேண்டாத தெய்வமே இல்லப்பா. அவ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. அவ எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா போதும்.
அவளை நினைச்சு சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். இவளை நினைச்சு எப்ப சந்தோஷப்பட போறீங்க? ஏன் இவளுக்கு என்ன? என்னவா? இவளுக்கு கல்யாண பேச்சு எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சட்டுப்புட்டுன்னு பேசி இவ கல்யாணத்தை முடிச்சு விடாம அவ படிச்சதுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா போய் பேசுங்க. பேச தயாரா தான் இருக்கும். இந்த நேரம் பார்த்து ஸ்ரீராம காணும்னு சொல்றாங்க. நாம யார்கிட்ட போய் பேசுறது? யாருக்கிட்டையாவது பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இவ யார் யாருக்கோ போய் ஹாஸ்பிட்டல்ல தவ இருக்கா. இதெல்லாம் இவ தலையெழுத்தா என்ன? நீ வா. என்னம்மா இவங்க தீபிகா கல்யாணத்தை நாம இழுத்தடிக்கிற மாதிரி பேசி போறாங்க. அவ அப்படித்தாண்டா, உனக்கு நல்லா தெரியும்ல. விடுறா. அம்மா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்ரீராம் எங்க இருக்கான், என்ன பண்றானே தெரியலையே. என்னங்க ம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க அத்தை வராங்க. ஏன்பா? வாமா, பூங்கொடி எப்படி இருக்கா? அவ கடவுள் புண்ணியத்துல பொழைச்சிட்டாப்பா. நீங்க 2 பேரும் தான் அவளை இன்னும் வந்து பார்க்கல. சரி, அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா. என்ன, நேத்து காலையில வாக்கிங் போனவர் இன்னும் வரலன்னா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேம்மா. அப்பாவை எங்கேயுமே காணோம். நேத்து உங்களுக்காக செஞ்சு வச்ச சாப்பாட்டை நான் வாக்கிங் போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னவர் தான் இன்னும் திரும்பி வரவே இல்ல அத்தை. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அம்மா, அவர் கண்டுபிடிக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேம்மா. இப்போ கூட இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அப்பா தெருவை தாண்டி போற வரைக்கும் தான் இருக்காருமா. அந்த டேர்னிங் போனதுக்கு அப்புறம் அவர் என்னால ட்ரேஸ் பண்ண முடியலமா. ஏன் பண்ண முடியல? மா, அந்த ஸ்ட்ரீட்ல ஒரே ஒரு கேமரா தான் இருக்காம்மா. ரொம்ப நேரம் அதுவும் வேலை செய்யலமா. அதனால தான் அதுக்கு மேல பார்க்க முடியல. அதுல இல்லைன்னா அடுத்த தெருவுல இருக்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? மா, நான் போய் ஒவ்வொரு வீட்லயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்க முடியாதுமா. போலீஸ்க்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அவங்க தான் கேட்பாங்க. நம்ம தெருங்கிறனால கேட்டு வாங்கிட்டேன். அது கூட அப்பா காணும் நான் யார்கிட்டையும் சொல்லம்மா. எங்க வீட்டில் இருந்த சைக்கிளை காணும்னு சொல்லி அதை எடுத்துட்டு போனவங்களை கண்டுபிடிக்கணும் தான் கேட்டு வாங்கியிருக்கேன். தெருமனை வரைக்கும் போனவரு வேற எங்க போயிருப்பாரு? தெருவுல திரும்பி வர ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதுல பாத்தியா? பார்த்தேம்மா, அதுலயும் ஒண்ணும் இல்லம்மா. ஏங்க பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ, போலீஸ் எல்லாம் வேண்டாம். மா, அவர் எங்கேயாவது வெளியூருக்கு அவசரமா போயிருக்கலாமா. போன இடத்துல ஃபோன் பண்ணி சொல்ல முடியாத நிலைமையா இருந்திருக்கலாம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவர் கேஷுவலா வந்து நின்னார்னா அசிங்கமா போயிடுமா. என்னங்க இன்னும் 2 நாள் ஆகியும் அவர் வரலனா நாம எப்படியா இருந்தாலும் போலீஸ்க்கு போய் தான் ஆகணும். நாம நிம்மதியா இருக்கணும்னா போலீஸ்க்கு போறதுல எந்த தப்பும் இல்ல. அவர் நம்ம தெருவுல காணாம போனாரா இல்ல இந்த ஏரியா விட்டு போனப்ப காணாம போனாரான்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன ஏதுன்னு முடிவு பண்ண முடியும். ஜீவா வரட்டும், அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போறதா என்னன்னு பார்க்கலாம். யாருப்பா? மா, ஜீவா தான் ஃபோன் பண்றான். நீங்களே பேசுங்கம்மா. எல்லாத்தையும் சொல்லாதீங்க. தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரலன்னு மட்டும் சொல்லுங்க. இந்தாங்க. சொல்லுப்பா ஜீவா. ஆமா, அப்பா வந்துட்டாரா? இன்னும் வரலப்பா. இன்னும் வரலையா? தேவா அது விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவர் வந்துருவாரு. சரிம்மா, அவர் வந்துட்டாருன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிப்பா.
டேய் என்னடா ஆச்சு மச்சான்? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையாண்டா? அப்படி சொல்லாம கொல்லாம அவர் எங்க தாண்டா போயிருப்பாரு? அதாண்டா எனக்கும் புரியல. எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு தோணுதுடா. எப்படா சொல்ற? அப்பாவுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும்டா. அதையும் தாண்டி அந்த சின்ன மலை சித்தர் உங்க வீட்டில் சம்பாதிக்கிற ஒரு பிரச்சனையில இருக்காரு. அந்த வேற உங்க அப்பா கிட்ட கொடுன்னு சொல்லி சொன்னார்ல, அது இதுக்காக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுடா. மச்சான் கண்டிப்பா இருக்கும்டா. எப்படியாவது அந்த வேற அப்பா கிட்ட கொடுத்துரு. முதல்ல அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தானே இதை நம்ம கொடுக்க முடியும். எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. என் கூட வந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருங்க, யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். சிஸ்டர் என்னாச்சு? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. சரி. நீங்க போய் பார்க்கலாம். அவங்கள தொல்லை பண்ணாம பாருங்க. நான் போய் டாக்டர் கிட்ட சொல்றேன் பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு. பூவு இப்ப எப்படி இருக்க பிள்ளை? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் புள்ள. எங்க எல்லாரோட உசிரையும் எடுத்துட்டியேடி. ஏ என்னாச்சு? உண்மையா சொல்லணும்னா நீ செத்து பொழைச்சிருக்க பிள்ளை. ஜீவா சாரோட முயற்சியால தான் இன்னைக்கு நீ உயிரோடவே இருக்க. பாவம் அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அனுமான் சஞ்சீவ் மலை எடுத்துட்டு வந்த மாதிரி அவர் எங்கேயோ போய் மூலிகைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் இப்ப நீ உயிரோட இருக்க. இவங்க கொடுத்த மருந்து எதுவுமே உனக்கு வேலை செய்யவே இல்லை. டாக்டரே மிரண்டுட்டாருன்னா பாத்துக்கேன். மாரி ஜீவா சார் எங்க? அவர் இங்க தாண்டி இருக்காரு. அவரும் கோபியும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. இரு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஜீவா சார், பூவு என்னாச்சு மாதிரி? பூவு கண்ணு முழிச்சிட்டா சார். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. வாடா போலாம். என்ன பூங்குடி, ஏன் அழற? அது கண்ணீர் இல்லை சார், என்னோட நன்றி. நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி. நன்றியா? எனக்கு எதுக்கு நீ நன்றி சொல்ற? என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு மாறி சொன்னா. எதுக்கு நீ நன்றி சொன்னா? எங்களுக்கு நீ பண்ணியிருக்கிறதுக்கு உனக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? நான் உன்னை காப்பாத்தினது ஜஸ்ட் ஒரு உதவி செஞ்ச மாதிரி தான். ஆனா நீ செஞ்சது இருக்கு அன்பிலீவபிள். நீ அம்மாவை காப்பாத்தினது சாதாரண விஷயம் இல்ல. உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் அம்மாவை நீ காப்பாத்தின பாரு. நானா இருந்த கூட அதை பண்ணிருக்க மாட்டேன் பூங்குடி. இது பாரு, நான் உன்னை காப்பாத்த என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளவுதான். ஆனா நீ ஏன் அம்மா உயிரை காப்பாத்த உன் உயிரை பணைய வச்சே. எவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியுமா? இந்த நன்றி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ எங்களுக்காக செஞ்ச உதவிக்கெல்லாம் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நாங்க பட்டிருக்கிற நன்றி கடனை அடைக்கவே முடியாது. இப்ப நான் பண்ணது ஒரு சின்ன உதவி. இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். சரி, நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம போன? எங்க போன? சொல்லு பூங்குடி, ஏன் போன?
நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு தான் சார் போனேன். பாரமா இருக்க கூடாதுன்னா? உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல நான் வீட்லயே இருந்தா பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்களேன்னு தான் நான் போனேன். சரி, போன எதுக்காக திரும்பி வந்த? பாரமா இருக்க கூடாதுன்னு போனவன் மறுபடியும் ஏன் வந்த? இல்ல, அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறதா என் மனசுக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் திரும்பி வந்தேன். நீ வீட்டை விட்டு போனாலே பிரச்சனை தான் போக முடியும். நான் உங்க வீட்லயே எத்தனை நாளைக்கு சார் இருக்க முடியும்? உங்களுக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறமும் அங்கே இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனாலதான் நான் முன்னாலேயே போயிட்டேன். தீபிகா உன்னை போக சொன்னாலா? அவங்க சொல்லிலாம் நான் போல, நானே தான் போனேன். இது என்னோட முடிவு தான். இப்படியெல்லாம் நீ அவளை காப்பாத்துறதுனால தான் அவ என்ன வேணாலும் பண்றா. நீங்க இப்படி எனக்கு பறிஞ்சு பேசுறதுனால தான் தீபிகா பயந்து போய் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறா. நீங்க எப்ப ஏன் பக்கம் பேசுறத விட்டுட்டு அவ பக்கம் பேசுறீங்களோ அப்பவே தீபிகா முழுசா மாறிடுவா. அவ உங்க மேல வச்சிருக்கிற ஆசையில தான், அது பறி போயிடுமோன்ற பயத்துல தான் எல்லா தப்பையும் பண்றா. நான் வந்து போறவ உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி. அவ வாழ போறவ. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் சார். நீ தான் புரிஞ்சுக்காம பேசுற பூங்குடி. எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க சார். என்னம்மா நீ சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்றா? வாடா சாப்பிடலாம். இப்ப அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். எனக்கு அதெல்லாம் வேணாம் கிரானி. என்னம்மா ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? பொழைக்கவே மாட்டான்னு நினைச்ச பூங்கொடி பொழைச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விரக்தியா பேசாம வேற என்ன பண்றது? ஆண்டிய காப்பாத்த போய் அவ மரண படுக்கையில நின்னான்னு எல்லார் மனசுலயும் அவ இடம் பிடிச்சிட்டாளே. அவ அப்படியே போய் சேர்ந்திருந்தா பரவாயில்ல, பொழைச்சிட்டாளே. இப்போ எல்லாரோட சென்டிமெண்ட்டையும் அவ கேப்சர் பண்ணிட்டா. இந்த நிலைமையில எப்படி என் கல்யாணம் நடக்கும்? அது நடக்க போறதே இல்ல. நடக்கலன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அவ செத்தாதான் எனக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவ சாகல. எப்படியோ யமனையே ஏமாத்திட்டு வந்துட்டாளே. அவளை எல்லாரும் ஒரு அதிசய பிறவிங்கிற மாதிரி தானே பாக்குறாங்க. அந்த கிரேஸ் இருக்கிறப்போ என்ன யார் கண்டுக்க போறாங்க? நம்ம வீட்டை விடுங்க, அந்த மாயாவதி ஆண்டி அவளை அப்படியே வச்சு கொண்டாட மாட்டாங்களா? அம்மா உயிரை காப்பாத்தினவளாச்சேன்னு ஜீவா அவளை கடவுளா பார்க்க மாட்டானா? அவ்வளோ ஏன் ஸ்ரீராம் அங்கிளே அவ பக்கம் போனாலும் ஆச்சரியமே இல்ல. நீ பேசி முடிச்சிட்டியா இல்ல ஏதாவது இன்னும் பாக்கி இருக்கா? பேசுறதுக்கு இனிமே எதுவுமே இல்ல கிரானி. அது மட்டும் இல்ல, நான் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த அர்த்தமுமே இல்ல. ஏய், உயிரை விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காத. அதை என்னால தாங்க முடியாது. ஒத்த பொண்ணு பெத்து வச்சிருக்கோம், ஒண்ணு பறி கொடுத்துட்டு நாங்களே யாருக்காக வாழறது? இது பார், இனிமே செத்துருவேன்னு இனிமே அப்படியெல்லாம் பேசாத. அது ஒரு மூட்டை பூச்சி, அதுக்கு பயந்து நீ ஏண்டி சாகணும்? அதுக்கு பதிலா அந்த மூட்டை பூச்சியை நாம சாகடிச்சிடுவோம். அவ்வளவுதான் டாக்டருங்க காப்பாத்திட்டாங்களே. டாக்டர் காப்பாத்தினாங்களோ இல்ல சித்தர் காப்பாத்தினாங்களோ இல்ல அந்த கடவுளே காப்பாத்தினாலும் உனக்கு இடைஞ்சலா ஒருத்தி இருக்கான்னா அவளை நான் கொல்லுவேன். அப்போ யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். எமனை வேணா அவ ஏமாத்தி இருக்கலாம், என்ன அவ ஏமாத்தவே முடியாது.
உன் ஆசைக்கு குறுக்க நின்னதாலதான் பாம்பை விட்டு அந்த மாயாவதியையே கொல்ல பார்த்தேன். அத நீ மறந்துட்டியா? அவ நமக்கு சொந்தம். நீ கட்டிக்க போற ஜீவாவோட அம்மா. இவ்வளவு இருந்தோ அவளுக்கு நான் ஸ்கெட்ச் போடல. இவெல்லாம் வெறும் ஜுஜுபி. அவளா சாகட்டும்னு பார்த்தேன். இப்போ நான் தான் அவளை சாகடிக்க போறேன். இன்னைக்கு ராத்திரி அவளை ஹாஸ்பிட்டல்லையே தப்பான ஊசி அவளுக்கு போட வச்சு அவளை ஒரேடியா தீர்த்து கட்ட போறேன்.